அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த வார்த்தைகளின் வாயிலாக எங்களோடு பேசுங்க. அப்பா, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு திரும்பவும் எருசலேமுக்கு பெந்தைகோஸ்தே நாளுக்குள்ளே வந்து சேர வேண்டும் என்று எப்படி ஆயத்தப்படுகிறார், எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நிர்ணயிக்கிறார், ஒவ்வொரு ஊழிய ஸ்தலங்களிலும் எப்படி மக்களுக்கு போதிக்கிறார், சபையை எப்படி பலப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் வாயிலாக, அவர் மூலமாக எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என்றதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எங்களுக்கு நீர் நன்மையினால் நடத்தி தாரும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபை, இன்றைக்கு நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய 3வது மிஷனரி பயணத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். த ரிட்டர்ன் ஜேர்னி என்று சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலன் ரிட்டையர் ஆனால் என்ன நடக்குமோ, இல்லைன்னா போயிட்டு திரும்பி வரமாட்டார்னா என்ன நடக்குமோ, அது போல் ஒரு சினாரியோ இந்த இடத்துல உருவாகிறதை பார்க்க முடியுது. இது எழுதுகிறது லூக்கா. லூக்கா பவுல் அப்போஸ்தலன் கூட செகண்ட் மிஷனரி ஜேர்னியிலேருந்தே உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஸோ டீட்டெயில்டு ரெக்கார்டு எழுதுகிறாரு. ஸோ இந்த 20வது அதிகாரத்திலேருந்து நாங்கள் நாங்கள் என்று இவ்வளவு பவுல் பண்ணார், பவுல் போனார், வந்தார் அப்படின்னு இருக்கோம். இந்த 20வதுலேருந்து நாங்கள் போனோம் அப்படின்லாம் ஒரு ஒரு பன்மையாக ப்ளூரல் ஃபார்மில் அந்த எழுதுகிற எழுத்தனும் கூட இருந்தது போல். ஆனால் பவுலை பற்றி சொல்கிறது போல். அப்புறம் எழுதுனது லூக்கா தான் எழுதுகிறார் என்று தெரிகிறது போல் நாங்கள் அப்படின்ற வேர்டெல்லாம் வரும். ஸோ இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் 3rd மிஷனரி பயணம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆக போகிறார். அதில் மெயினாக எபேசு சபையினுடைய எல்டர்ஸ் கையிலேருந்து ரிட்டர்ன் ஆக போகிறார். எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த தலைவர்கள். ஏன்னா நேத்திக்கு நம்ம படித்தோம், எபேசு பட்டணத்தில் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த திமித்ரியு என்று சொல்லுகிற அந்த அந்த மனிதன், அந்த அந்த அவங்களுடைய கடவுள்கள், அவங்க தொழிலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. சில்வர் ஸ்மித்து, அந்த அந்த சிலைகளை வழிபடக்கூடாதுன்னு இந்த மனுஷன் சொன்னான் அப்படின்னு சொல்லி எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய புரளி உண்டாயிருச்சு. ஒரு 25,000 பேர் ஒன்று கூடி பவுலை கொல்லும்படி முடிவு செய்தார்கள். அலெக்சாண்டர் என்பவர் முன் நிற்கும் போது அவரை பிடிச்சி தள்ளி பெரிய கூட்டம், பெரிய மாபெரும் அமளி உண்டாக்கி பவுலை அவரோட கூட இருந்த மக்கள் அனைவரையும் 2 பேரை மட்டும் அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 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 அரங்க சாலைக்குள்ளே அவர்களை இழுத்து கொண்டு போனாங்க. பட்டணம் முழுவதும் கலகம் இருந்தது. ஸோ 2 பேரை இழுத்துட்டு போயிட்டாங்க. வழி துணையாக வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்துவையும் இழுத்து கொண்டு பிடிச்சும் போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற இயேசுவை விட எங்கள் தியானால் தான் பெரியவள், டயானா ஆஃப் தி எஃபேஷியன்ஸ் இஸ் கிரேட் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ காரணம் என்னென்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. மகாதேவியான தியானாளுடைய கோயில் அற்பமாக எண்ணப்பட்டு போயிடுச்சு. அதனால் எபேசு சபையில் தேவர்கள் இல்லை, புது தேவர்களை கொண்டு வந்துட்டான் அந்த மனுஷன். எங்களுடைய பணம், சொத்து, பிழைப்பெல்லாம் போயிடுச்சு. எங்கள் தொழில் கட்டுப்போச்சு. சிலை வழிபாடுனா சில்வரில் சிலைகள் செய்திருந்தாங்க, வெள்ளியினால் செய்த சிலைகள் போயிடுச்சு. அதனால் இந்த திமித்ரியு என்று சொல்கிறது, டிமிட்ரியஸ் என்ற மனுஷன் எல்லா தட்டான்களையும் ஒன்று கூடி 25,000 பேர் கூடி அவர்களை இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் என்று சொல்லுகிறவர் வராரு. அவராலையும் அதை சால்வ் பண்ண முடியல. பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த டவுன் கிளர்க்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார். அந்த அலெக்சாண்டர் முன் நின்று ஜாமீன் பேசும்போது அவரை துரத்திட்டாங்க. தியானாலே பெரியவள் 2 மணி நேரம் கோஷமிட்டு இந்த 2 பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேர் அவருக்கு பாதுகாப்பாக மக்கதோனியாவில் வந்த 2 பேரை பிடித்து கொண்டு போயிருக்காங்க. திமித்ரியும் அந்த மனிதர்களும் இந்த 2 பேர் மேலே பழிக்கிறாங்க, கூட பவுலை மெயினாக பழிக்கிறாங்க. அதனால் டவுன் கிளர்க்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சட்ட ரீதியாக இதை பண்ணிங்க, இன்றைக்கி கலகத்தை நாங்கள் டீல் பண்ண முடியாது, கலகம்னு வந்தால் அது பெரிய பிரச்சனையாயிடும், ஏன்னா 25,000 பேர் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி கூட்டத்தை அனுப்பி விட்டுறாருங்க. எல்லா கூட்டம் அனுப்பி விட்டுறாங்க. இந்த
இந்த 2 பேரை பிடிச்சிட்டு போனாங்க பாரு, அரிஸ்தாகும் காயுவும். அவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. கலகம் அமர்ந்துச்சு. அப்போ எபேசு பட்டணத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. பவுலுக்கு விரோதமாக எத்தனை பேர் கூட்டினாங்க? 25,000 பேர். 25,000 பேரை சாதாரண பீப்புளில் லேபர் யூனியன், என்ன வேலை செய்கிறவங்க? வெள்ளி சிலை செய்கிறவர்கள். இவ்வளோ பேர் கூட்டினாங்க. இன்றைக்கி பவுல் டைரெக்டாக போய் இன்வால்வ் ஆகலை. அவரை உள்ளே போக விடல சீஷர்கள். ஐயா நீங்கள் போய் உங்களை எதனா பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு டேஞ்சர் என்று அவரை நிறுத்திட்டாங்க. கலகம் அமர்ந்துருச்சு. அமர்ந்துட்ட பிறகு பவுல் சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன ஆச்சின்னு கேட்டார். என்ன ஆச்சு எபேசு பட்டணத்தில்? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு திரும்பி மக்கதோனியாவுக்கு போகிறார், யூரோப்புக்கு போகிறார், ஐரோப்பா கண்டத்துக்கு போகிறார். எபேசு பட்டணத்தில் இருந்து தங்குனார் பாருங்க, போகிறார். போகும்போது இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, தெரியாத இடத்துக்கு போக போகிறதில்ல. முதல் மிஷினரி பயணத்தில் தெரியாத இடத்துக்கு வந்தார். 2வது மிஷினரி பயணத்தில் நிறைய இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போனார். 3வது மிஷினரி பயணம் எல்லார் பேரும் சீஷர்கள். ஏன்னா சபை நிறுவிட்டார்ல. ஒரு இடத்துக்கு சீஷர்கள் போய் வெகுவாய் புத்தி சொல்கிறார், எல்லாருக்கும் புத்தி சொல்கிறார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஊழியத்தை விட்டுறாதீங்க, மார்னிங் டிவோஷனை விட்டுறாதீங்க, உபவாச ஜபத்தை விட்டுறாதீங்க, சிறுவர் ஊழியத்தை விட்டுறாதீங்க, கிராம ஊழியத்தை விட்டுறாதீங்க, சண்டே தோறும் வீடுகள் போய் பண்ணுகிற ஜபத்தை விட்டுறாதீங்கன்று. ஏன்னா சபை வளர்ச்சிக்கு ஊழியங்கள் அவசியம். ஊழியம் செய்கிற நம்மளே போய் செட்டில் ஆகிட்டோம்னா, உட்காந்துட்டோம்னா ஊழியம் நடக்காது. ஊழியம் செய்கிற நாட்களில் ஊழியம் செய்யணும். அதை புத்தி சொல்கிறார். இப்போ யோசித்து பாருங்களேன், நான் நடந்து வந்து திரிஞ்ச 3 முறை மிஷனரி பயணம் வந்தேன். நான் போயிட்ட பிறகு எபேசு சபை உட்காந்துட்டா என்ன ஆகும்? உட்காரக்கூடாது, நடக்கணும். நம்மை காட்டில் நம் சீஷர்கள் அதிகமாக ஊழியம் செய்யணும். பாஸ்டர் தான் செய்யணும்ல, பாஸ்டர் தான் பொறுப்பு இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொல்லி வெகுவாய் புத்தி சொல்லி 3 மாதம் கிரேக்க நாட்டில் தங்கியிருந்தார். அலெக்சாண்டரோட ஊர் நமக்கு தெரியும். கிரேக்க நாட்டில் தான் மக்கதோனியா, அங்கே தான் லீதியால் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஜெயிலர் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டான்னு அவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே இருந்து எல்லோரும் சீஷர்கள் ஆகிட்டாங்க. இருந்து எத்தனை மாதம் தங்கியிருந்தாரா? 3 மாதம் தங்கியிருந்து சீரியா என்ற நாட்டுக்கு போகிறார். கிரீக்குன்றது ஒரு நாடு, இஸ்ரேல்ன்றது ஒரு நாடு. ஆமேன். சீரியான்றது இன்னொரு நாடு. அந்த நாட்டினுடைய தலைநகர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? தமஸ்கு. அந்த தமஸ்குக்கு போகும்போது தான் கண்ணு குருடாய் கீழே விழுந்தார். அப்போ அந்த நாட்டுக்கு போகிறார். ஏன்? அங்கே ஆல்ரெடி பெரிய சபை இருக்குது. அங்கே போகும்போது அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த முறை தமஸ்குல போகும்போது அங்கே யூதர்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க. ரகசியமாய் கொலை செய்ய திட்டம் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? திட்டம் வச்சுருக்காங்க. அதனால் கிரேக்க நாட்டில் இந்த மக்கதோனியா வழியாக, அதான் அவங்க நைட்டில் ஒரு கனவு கண்டார். ஒரு மக்கதோனியா மனுஷன் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னான். வெள்ளைக்காரன் அந்த ஊர் வழியாக எங்கே போயிட்டு போகிறாரு? எருசலேமுக்கு திரும்பி போகலாம் என்று முடிவெடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ எபேசுக்கு போகிறார், மக்கதோனியா வழியாய் போகிறார். இன்றைக்கு அவர் கடந்து வந்த அந்த பாதையெல்லாம் இன்றைக்கி மாடர்ன் கிரீஸ், அது வந்து ஏஜியன் சி என்று சொல்வார்கள். அவர் போகிற அந்த கடல் வழியாக அவர் எடுக்க போகிறாரு. பழைய ரூட் எடுக்க போகிறது இல்லை. ஆனால் போகிற வழியில் எல்லாரையும் பலப்படுத்தி விட்டு செல்ல போகிறார். பாருங்கள், அந்த இடத்துல பவுல் போனாலே ஊழியம் பெருகுது, சபை பெருகுது, சண்டே கிளாஸ் வருது, விபிஎஸ் நடக்குது, கிராம ஊழியம் நடக்குது. விடாதபடிக்கு ஒரு ஆக்டிவிட்டியுமே பவுல் வந்து வண்டர்ஃபுல்லாக செய்கிறார். இந்த முறை பவுலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலில் அங்கே இருக்கிறவங்கலாம், பவுலையா நீங்கள் எருசலேம்லேருந்து வந்திருக்கீங்க, ஜீசஸோட 12 அப்போஸ்தலர்களை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்கள தான் பார்க்க போகிறேன். அப்போனா இந்த காணிக்கை அங்கே கொடுத்துருங்க. இப்போ எருசலேம் கவுன்சிலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறாரு? பெரிய காணிக்கை, ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணு போக போகிறாரு. ஜென்டைல்ஸ், புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தாய் சபைக்கு கொடுக்குறாங்க. எருசலேம் தானே ரட்சிப்பு வந்துச்சு, எருசலேம் சபைக்கு தருகிறேன் என்று சொல்லி வரும்போது இவைகளையும் கலெக்ட் பண்ணி கொண்டு பவுல் அந்த வழியாய் புறப்பட்டு போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? பயணத்தை பண்ண போகிறார், புறப்பட்டு போகிறார். அப்போ பாருங்கள், பெரேயா கூட இருந்தவங்க, பெரேயா ஊரானாகிய சோபத்தரும், தெசலோனிக்கேரில் அரிஸ்தக்கும், செக்குந்தும், தொபையனாகிய காயும், தீமேத்தையும், ஆசியா நாட்டாராகிய தீகும், துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். அதாவது என்ன, ஒரு ரூட் வரைக்கும் இவங்களாம் வராங்க, வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட போகிறாங்க. பவுல் ரொம்ப ஃபேமஸ் பர்சன் ஆகிட்டார், பெரிய லீடர் ஆகிட்டார். ஆமேன். சிலர் இந்த டீம் இவருக்கு முன்னாக போய் த்ரோவா பட்டணத்தில் பவுலுக்காக காத்துருக்காங்க. பவுல் வராரு, லெட்டர் போட்டுருவார்ல. பவுல் வந்து அருமையான ஒரு லெட்டர் ரைட்டர், கனெக்டடாக இருப்பார். ஒரு லீடர் வந்து மக்கள் கூட கனெக்டடாக இருக்கணும், அவங்களோட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். அருமையான ஒரு லீடர்ஷிப். இவன் தான் அவங்க சீஷர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, டெய்லி ஃபோன் பண்ணி பேசணும். அந்த காலத்தில் லெட்டரே எழுதியிருப்பார். நான் நினைக்கிறேன் பவுல் ஒரு வாரத்துக்கு ஒரு லெட்டராவது போடுவார். ஸோ கனெக்டடாக இருப்பார். அப்போ பவுலுக்கு தெரியுது, அந்த மக்களுக்கு தெரியுது எந்த வழியாக வருகிறார். இப்போ அவர் வரும்பொழுது சீரியா நாட்டு வழியாக வந்து அந்தியோகியா சபைக்கு போக போகிறார். ஆனால் பவுல் பிளான் மாற்ற போகிறார். நான் பெந்தேகோஸ்தேக்குள்ளே எருசலேம் போய் சேர்ந்துடணும். என்னதுங்க? பெந்தேகோஸ்தே பெந்தேகோஸ்தே பண்டிகை வரத்துக்குள்ளே நான் போய் சேர்ந்துடணும். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு 50 நாளுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை வரும்.
ஜீசஸோட மரணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ் ஓவர் டு பெண்டகாஸ்ட். பஸ்கா பண்டிகையில் இயேசு மரித்தார். பஸ்கா பண்டிகையில் இயேசு மரித்தது 1ஆவது நாள்லேருந்து கணக்கு வச்சிங்கன்னா அப்புறம் உயிர் தெரிந்ததெல்லாம் போக எத்தனை நாள் பரமேறி போனார்? 40 நாள் பரமேறி போனார். 50 நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். கிறிஸ்தவத்தினுடைய மெயினே பாஸ் ஓவர் டு பெண்டகாஸ்ட். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் இந்த முறை பஸ்கா பண்டிகைக்கு இருக்க போகிறேன், பெண்டகோஸ்டே பண்டிகை இருக்கு. டிலே ஆனாலும் ஒருவேளை பஸ்கா பண்டிகை மிஸ் ஆனாலும் எந்த நேரத்தில் போயிடுவேன், பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு போயிடுவேன் என்று சொல்கிறார். நிறைய டீம் இருக்குது, மக்கள் அவரோடு கூட ஊழியத்துக்கு துணையாக இருந்த மக்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. எல்லாருமே வரப்போகிறாங்க. முதலாவது இந்த அரிஸ்தகு என்று சொல்லுகிறது. அரிஸ்தகு இவங்க 2 பேருமே தெசலோனிக்கா நாட்டிலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. அதுவும் யூரோப் தான், அங்கேருந்து வந்தவங்க. ஒரு அருமையான ஃபேமிலி, பவுலுக்கு சம்பந்தமான ஒரு ஃபேமிலி. இந்த அரிஸ்தகு என்றால் அரிஸ்டோக்ராசி, அரிஸ்டோக்ராட் அப்படின்னா ஆள்ற குடும்பம், ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இவங்க. கிங்லி ஃபேமிலி, கிங்ஸ் ஃபேமிலி, ராஜாக்களோட குடும்பத்தில் இருந்தவங்களும் பவுலோட வந்திருக்கேன். இந்த செகண்டஸ் என்று ஒரு பேர் சொல்லப்படுது. அப்படின்னா அவன் ஒரு அடிமையாக இருந்து ரட்சிக்கப்பட்டவனா. ஸோ பவுலவியாவோட சீஷர்களில் ராஜ குலத்தார்களும் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பவுல் எபேசு பட்டணத்தில் பொருளிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தவர் கிரேக்க நாட்டுக்கு போய் மக்கோதோனியா வழியாக த்ரோவா அப்படின்ற பட்டணத்துக்கு வரப்போகிறார். என்னதுங்க? த்ரோவா. கிரேக்குன்றது அலெக்சாண்டரோட ஊர் இல்லை, சீரியான்றது அது ஒரு தனி நாடு. இப்போ ஆசியாவுக்கு வராரு, த்ரோவாவுக்கு வராரு. அப்படின்னா இது துருக்கி நாடு. என்ன நாடுங்க? ஆமாம், பவுல் அப்போஸ்தலனுடைய பயணம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நடுவில் துருக்கி. இப்போ த்ரோவாவுக்கு வராரு பாருங்க. இந்த த்ரோவாவை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த 6ஆம் வசனத்தில் படிக்கணும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு. இப்போ பவுல் டிலே ஆகிட்டார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்துருச்சு அப்படின்னா 1ஆவது நாள் தான் புளிப்பிண்டா பண்டிகை முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்? 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள் வரும். 1ஆவது நாள் பஸ்கா, மீதி 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பண்டிகை பேர் மறக்கூடாது. பஸ்கா பண்டிகை தான் ஃபஸ்ட் டேனா, மீதி 7 நாள் பண்டிகை பேர் என்ன பாருங்க? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மொத்தம் எத்தனை நாள் பண்டிகை? 8 நாள். 8 நாளும் புளிப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆமென். கசப்பு சாப்பிடுவாங்க. ஓகே, அதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பவுல் என்னன்னா, இந்த 1ஆவது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது 50ஆவது நாளுக்குள்ளே போய் என்ன பண்ணிடணும், பயணத்தில் சேரணும்னு போடும்போது அவங்க கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணம் வரைக்கும் 5 நாளுக்குள்ளே த்ரோவா பட்டணத்துக்கு வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தாங்க. த்ரோவா பட்டணத்தில் எத்தனை நாள் தங்க போகிறாங்க? இப்போ பேர் மறக்காதீங்க, த்ரோவாவை பற்றி ஒரு மெயின் விஷயம் வருது. எத்தனை நாள் தங்க போகிறாங்க? 7 நாள். 7 நாள் இருக்கும்போது 7 நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் ஜனங்கள்லாம் கூடி வரும்போது ராபோஜனம்லாம் முடிச்சுட்டு பவுலையா அன்றைக்கி ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வச்சார். என்ன ப்ரேயர் வச்சாருங்க? அடுத்த நாள் போகிறாரு, நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கப்பலில் போய் தூங்கிக்கிறேன். என்ன பண்ணுறாரு? ஆல் நைட் ப்ரேயர் வைக்கும்போது ஒரு அது 3 அடுக்கு பில்டிங் அன்றைக்கி இருந்திருக்கு. என்னதுங்க? 3 அடுக்கு பில்டிங். 3ஆவது மெத்தை. எவ்வளோ பெரிய பில்டிங் வாடகை தாங்கன்னு தெரில. இன்றைக்கி மாதிரி அரங்கு வந்திருக்கு. 3 அடுக்கு பில்டிங். பவுல் நடுவில் நின்று மெசேஜ் கொடுக்குறாரு. 3ஆவது 2ஆவது 1ஆவது மாடியில் உள்ள மக்கள் பார்த்துனுக்குறாங்க. அப்போ ஒருத்தன் தூங்கி 3ஆவது மாடியிலேருந்து கீழே வந்துட்டான். அதான் விஷயம். அவன் பேர் ஐதீகு. ஆமேன். தூக்கம் வந்ததுமே எங்கே உட்காந்துக்கணும் தெரியுமா? தரையில் உட்காந்துக்கணும். சேரில் உட்காந்து தூங்கினா கூட சேர்லேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா தூக்கம் என்பது நம்முடைய மெயின் கமாண்ட் சிஸ்டத்துக்கே ரெஸ்ட்டு, நம்முடைய பெருமூளையே ரெஸ்ட்டுக்கு போகுது. சிறுமூளை நம்மளை ப்ரொடெக்ட்லாம் பண்ணாது. அதனால் என்ன பண்ணோம், தூக்கம் வந்தால் என்ன பண்ணிடணும், காரை ஓரம் நிறுத்திடணும், பைக்கு ஓரம் நிறுத்திடணும், ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாமா தவிர தூங்க கூடாது. மொட்டை மாடியில் ஏறினா பாருங்கள், கூட்டம் நிறைய. லேப்ட் மேலே உட்காந்தானா எது மேலே உட்காந்தான் தெரில, தூங்கி கீழே விழுந்தான், அவன் செத்து போயிட்டான். தே டுக் ஹிம் ஆஸ் டெட், மரித்தவனாக எழுந்தாங்க. உடனே பெரிய பொருளி வந்துருச்சு. பவுல் கீழே இறங்கி போய் பார்த்தாரு. அவன் மேலே விழுந்து ப்ரே பண்ணிட்டு சொன்னார், இவன் உயிராக இருக்கான், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணிட்டார். ஆமேன். வந்துட்டு திருவிருந்து கலந்துக்கிட்டு திரும்ப என்ன பண்ணார், மெசேஜ் கொடுத்துட்டு புறப்பட்டு போயிட்டார். ஆனால் செத்து போனோன்னு சொல்ல என்ன பண்ணான், உயிரோட ஏஞ்சிட்டான். இந்த அற்புதம் நடந்த பட்டணம் பேர் த்ரோவா பட்டணம், மறக்கூடாது. ஆமேன். எபேசு பட்டணத்தில் என்ன நடந்துச்சு? 25,000 பேர் அந்த வெள்ளி சிலைகள் வைக்கிறவங்க. ஓகே, பவுலோட அற்புதம் உண்டு. பவுல் இப்போ ஆசோ பட்டணம் வரைக்கும் அந்த வழியாக போக மனதாக இருந்தபடினால் கப்பல் ஏறி
அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். இப்போத்துலேருந்து ரைட்டிங்கில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்லாம் கிராமரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதனுடைய ரைட்டிங் ஸ்டைலே மாறப்போது. நாங்கள் வந்தோம் அப்படின்லாம் எழுத போகுது. யாருங்க இந்த நாங்கள்? இவ்வளோ நாள் ஜென்ரலாக ஒரு கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வசனத்துலேருந்து யாரோ ஒருத்தர் எழுதுறது, அவர் தான் இந்த லூக்கா, டாக்டர் லூக்கா. ஆசோ பட்டணத்தில் அவனை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்தலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவிடம் விட்டு மறுநாளிலே கியவுதுயு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் எருசலேம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடி எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானத்தினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்திலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். எபேசு பட்டணத்தில் தான் வெளியே வந்தார். மக்கதோனியா வழியாக ஒரு ரவுண்ட் அடித்தார். துருக்கியில் வந்தார். திரும்பி எபேசு பட்டணத்தில் இருக்கிற எல்டர்ஸை கூப்பிட்டு அவர்களுக்கு பேச போகிறார். என்ன பேச போகிறார் கவனிங்க. த மெயின் அட்ரஸ் டு த சர்ச் லீடர்ஸ், அ லாங் சர்மன். இப்போ தான் முடித்தார். அந்த ஐத்திக்கு விழுந்தான், சத்துட்டான், எழுப்பிட்டார். இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த எபேசியன் லீடர்ஸ்க்கு நம்ம உட்காந்து மெசேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பைபிள் படிப்பாங்க, அவங்களே மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனால் லீடர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கணும். கரெக்ட் தானே? நம்ம கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு நீயும் உட்கார், நான் இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன்னா சில நேரம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் அட்வைஸ் கொடுத்து தான் ஆகணும். லீடர்ஸை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண போகிறார். என்ன அட்வைஸ் பண்ண போகிறார் பாருங்கள். 13ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் போயின்னு இருக்குது. ஆமேன். எல்லா காலங்களிலும் உங்களோடு கூட நான் இன்ன விதமாக இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் கூட தான் இருந்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன். எபேசில் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்தார். ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பட்டணத்திலும் இருந்து வருகிறார். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளில் நேர்மிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை செய்வது. நான் எங்கே போனாலும் எனக்கு விரோதமாக யூதர்கள் எழுப்பினார்கள், இருந்தாலும் நான் கர்த்தரை ஊழியம் செஞ்சேன். என் மகனே, என் மகளே, எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் கர்த்தரை செவிக்கிறத நிறுத்தவே கூடாது. ஊழியம் செய்கிறத நிறுத்தவே ஒரு நாளும் யோசிக்கணும். இன்றைக்கி நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சேன்? சிலது நம்ம செய்கிறோம், சிலது நம்ம சொல்லி நடக்கும். நம்மளால் செய்ய முடியல, அட்லீஸ்ட் நம்ம சொல்லி அது என்ன பண்ணோம், செய்ய வைக்கணும். சரி, சொல்லியே நடக்கலை, நம்ம ஏதாவது கொடுத்தாது செய்ய வைக்கணும். அவர் ராஜ்யம் பெருக வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டை திறக்கலாம், நம்முடைய வருமானத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கலாம், நம்ம ஊழியம் செய்ய முடியும், என்கரேஜ் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த ஜெபத்தை நடத்துங்க, இந்த விபிஎஸ் நடத்துங்க, இந்த சிறுவர் ஊழியம் நடத்துங்கன்னு சொல்லலாம். நான் செஞ்சேனே. அல்லேலூயா. ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைவாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை பண்ணேன்னு மறைவாக வைக்காமல் உங்களுக்கு சொன்னேனே. தேவனிடத்துக்கு மனம் திரும்பதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிப்பை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். என்னங்க பவுல் மெசேஜ் கொடுத்தாரு? மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் ஜனங்க மனம் திரும்பினா தான் ஜீசஸ் கிட்ட வர முடியும். ஜீசஸ் கிட்ட வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு கதவு இருக்குது. நம்ம மனது கதவு என்ன தெரியுமா? மனம் திரும்பினு சொல்லிட்டா ஜீசஸ் கிட்ட வந்துடலாம். மற்றபடி வேறு என்ன பண்ணாலும் ஜீசஸ் ஏற்றுக்க மாட்டார். ஜீசஸோட மெசேஜ் உங்களுக்கு தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், ஜீசஸ் கிட்ட வந்துட்டோம்ல, வந்துட்ட பிறகு என்ன தெரியுமா சொல்லுவார்? மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சம்மார். பாரத்தோடு இருக்கிறோம், அவர்கிட்ட வந்து சாமி நான் திருந்துறேன் அப்படின்னோம்னா உடனே காப்பாற்றுவார். இதான் ஜீசஸோட கிளியர் மெசேஜ். நான் வந்துட்டேன், இந்த காணிக்க பிடி, என்னை ஏற்றுக்கோ, வந்துட்டேன், நான் பெரிய ஆள் வந்திருக்கேன்னு அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அப்பா பாவியாக என்மேல் கிருபை. இப்போ சொல்லிட்டா, நான் இப்படி தான் ஜீசஸோட மனம் திரும்புதலின் சுவிசேஷத்துக்கு யூதருக்கு கிரேக்கருக்கு எல்லாருக்கும் சாட்சியாக இருந்தேன். இப்பொழுது எருசலேமுக்கு போகிறேன். எங்கே போகிறாருங்க? ஜெருசலேம் கவுன்சிலுக்கு போகிறாரு. ஆனால் எனக்கு எருசலேம் பற்றி நினைக்கும் போதே தோணுது, எருசலேமில் என்னை கட்டுற மாதிரி ஒரு கனவு காண்கிறேன். கட்ட உண்டானாய் இந்த முறை எருசலேம் போகும்போது என்ன பண்ண போகிறாரு? கட்டப்பட போகிறார். அவர் நிஜம்தாங்க. 3rd பயணத்தை இவர் எருசலேமில் போய் முடிப்பார். முடிச்சுட்டு மொட்டை அடிக்க போகிறார். அவனுங்க வந்து பிடிச்சிட போகிறானுங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இவர் ஜீசஸோட சுவிசேஷத்தை சொன்னதை பார்த்துட்டானுங்க. ரிப்போர்ட் ஜெருசலேமுக்கு போயிடுச்சு. அடுத்தது எல்லாரும் பெந்தைகோஸ்தே பண்டிகை வரப்போகிறான். வரும்போது இவரை எங்கேயோ பார்த்தனே, இவனை எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லுவாங்க தானே. அதான் பிரச்சனை வரப்போகுது பவுலுக்கு. அவர் போகாமல் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவர் கேட்டுக்க மாட்டார். நான் போவேன்னு போகிறார். அதுவும் இப்போ ப்ராப்ளம். நம்ம படிப்போம் போகப்போ என்னன்னா இருக்கான், கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்ற பரிசுத்தாவினர் பட்டணங்களும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவைகளை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டெஸ்டிஃபை த காஸ்பல் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஊழியத்தை நான் பிரசங்கித்து அதை முடிக்க விரும்புகிறேன். உங்களோடு கூட நான் சஞ்சரித்தேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதுக்கு நீங்கள் எல்லோரும் சாட்சிகள். இனி உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இனிமேல் என் மூஞ்சை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதை உங்கள் இன்றைக்கு அன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவை உங்களை கண்காலையாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்படியே பொறுப்பு எடுத்து என்ன பாருங்களேன், உங்கள் கொடுக்கும்போது கேட்ச் பிடிச்சிங்க, அப்படியே பொறுப்பெடுத்து உன் ஆடுகளை நீ பார்த்துக்கோ என்று கொடுத்துட்டார். உன் ஊழியத்தை நீ பார்த்துக்கோ, சிறுவர் ஊழியத்தை நீ பார்த்துக்கோ, பெரியவங்க ஊழியத்தை பார்த்துக்கோ, சபையை நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டார். அவங்க வாங்கி கொண்டார்கள். ஆமேன். நான் போன பின்பு கவனமாக இருங்க. எல்லா சபைக்கும் அன்றைக்கி பாஸ்டர் பவுலாக இருந்தார். நான் போன பின்பு சபையில் உள்ள ஆடுகளை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் ஒரு ஆட்டு மந்தை வச்சுருக்கீங்க, உள்ள ஒரு ஓநாய்னா நரி வந்துருச்சுன்னு வைங்களேன். வந்துட்டு ஆடு கூட விளையாட்டு போகுமா இல்லை காலி பண்ணுமா? தப்பிக்க முடியுன்றீங்க? வாய்ப்பே கிடையாது. கரெக்டு தானையா? ஆடுக்குள்ளே ஓநாய் உள்ளே நுழைஞ்சிருச்சு, ஒரு ஆடாவது போடுமா போடாதா? சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும்னு சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அவர் தான் முதல் முறை. ஜீசஸும் சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளாகிய உங்களை அனுப்புகிறேன். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவங்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். வந்து என்ன பண்ணுவாங்க, சீஷனையே கொண்டு போயிடுவான். ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு, அவர் தான் சீஷனாக ஊழியம் பண்ணுறாரு, அவரே போயிட்டாருன்னா அந்த ஊழியன் ஆகிடும், நின்றோம். இப்படி மார்க்க பேதங்களை செய்யும். நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் இடைவிடாமல் கண்ணீரோடு அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டதை நினைத்து விழித்திருங்கள். பி அலர்ட். நீங்கள் பக்தி விருத்தி அடையும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும். இப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எந்த கடனும் வாங்கலை, உங்களுக்கு நான் கடனாளியே இல்லை. இப்போது உங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய எந்த வெள்ளியும் வாங்கலை, பொண்ணையும் நாங்கள் இல்லை. எனக்கு வேண்டியவைகளுக்கு நானே வேலை செய்தேன். இப்படி பிரயாசப்பட்டு நானே பலவீரனை தாங்கினேன். வாங்கிறத விட நான் கொடுத்துருக்கிறேன். இதுதான் பாக்கியம் என்று எண்ணி உங்களை முன்னாடி நான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டெஸ்டிஃபிகேஷன் சாட்சி சொன்னார். இது மெசேஜ் இல்லை, சாட்சி. முன்னாடி த்ரோவா பட்டணத்தில் கொடுத்தாரு, அது மெசேஜ். இது சாட்சி. சீஷர்களை வர வச்சு தன்னுடைய டிசைபிள்ஸ் கையில் சொல்லிவிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் என்னை மறுபடியும் காண மாட்டீர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதை கேட்டு அவங்க மிகவும் அழுதார்கள், துக்கப்பட்டார்கள். அவர் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார்கள். ஐயா அப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி கப்பல் வரைக்கும் அவனுடன் கூட போனாங்க. பவுலை கப்பல் ஏற்றுற வரைக்கும் பிரியாவிடை கொடுக்க போகிறாங்க. திருச்சபையே, இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சபையை நிறுவினதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையை எல்லா சீஷர்களும் பவுலை வழி அனுப்ப போகிறார்கள். இனி பவுல் அவர்களை பார்க்க போகிறதில்ல. பவுல் எருசலேமுக்கு போவார், அரெஸ்ட் பண்ணப்படுவார், வேறு ரூட்டில் கப்பல் வழியாக அப்படியே ரோமாபுரிக்கு போயிடுவார். திரும்பி அவர் ரோம்லேருந்து வெளியே வர மாட்டார். அவர் ரோமில் இறந்து போகிறாருன்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஊழியம் சாகலை. ஒரு முறையும் ஊழியம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு நாள் நான் கூட இல்லாமல் போயிடுவேன், ஆனால் ஊழியம் இருக்கும், சபை இருக்கும் தானே, சபை இருக்கும், ஊழியம் இருக்கும். திருச்சபையே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையை வளர்க்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த திருச்சபையை நீங்கள் பெருகும்படி செய்யும். ராஜ்யம் பெருகட்டும் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் இவ்வளோ பெரிய மாபெரும் ஊழியக்காரர், எவ்வளோ பாடுகள் சந்தித்து
சபையை நிறுவினது போல நாங்களும் எத்தனை பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பாடு வருதோ ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க. எனக்கு எவ்வளோ பாடு வந்துச்சு, அதனால் ஊழியத்தை விடலை. இவ்வளோ பாடு மத்தியில் ஒரு ஊழியத்தை செய்தேன், இவ்வளோ பாடுகள் மத்தியில் ஒரு சீஷனை உருவாக்கினேன் என்று கர்த்தருக்காக எழும்பக்கூடிய ஒரு கிருபையை நீ தாரும் ஆண்டவரே. ராஜ்யம் வளரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ராஜ்யம் வளரட்டும் அப்பா. உம்முடைய சபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சபை வளரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சபை வளருவதை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவுடைய மகிமை, ராஜாதி ராஜாவுடைய சபை பெருகுவதை நாங்கள் காண கர்த்தர் வழி செய்கிறாங்க. நம்ம அப்படியே எழுந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கலாமா? அவர் நாமம் உயரணும், அவருடைய ராஜ்யம் உயரணும், அவருடைய ராஜ்யம் பெருகணும், அவருடைய திருச்சபை பெருக வேண்டும், அவருடைய ஊழியம் பெருக வேண்டும், அவருடைய மக்கள் பெருக வேண்டும், அவருடைய சபை பெருக வேண்டும், அவருடைய கூட்டம் பெருக வேண்டும், அவருடைய மந்தை பெருக வேண்டும், தேசம் தேசமாய் அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய மந்தை பெருக வேண்டும், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கூட்டம் கூட்டமாய் மக்கள் ரட்சிக்கப்படுவதை நாம் காண வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சை இதுதான் திருச்சபையே, நம்முடைய வாஞ்சை இதுதான் திருச்சபையே. அவருடைய ராஜ்யம் பெருகுவதை நாம் காண வேண்டும். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை அனைத்தையும் நாம் காணக்கூடிய கிருபையை கர்த்தர் ஒரு விஷயம் கூட நமக்கு தருவாராக. அப்பா, நம்முடைய ராஜ்யம் பெருகுவதாக தகப்பனே, நம்முடைய ராஜ்யம் பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே பெருங்காற்று அடங்கி போகும், எக்கலமும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அப்பா, இங்க கூட அநேக வார்த்தை மூலமா நீங்க பேசுனீங்கப்பா.
கூட இடைப்பட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்பொழுதும் அடிகளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவர்களில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுலுக்கு எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் நடந்தாலும் அவரோட நோக்கம் ஒன்றாய் இருந்தது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஓட்டத்தை ஜெயமுட ஓட துவங்கினார், முடிக்கவும் அவர் ஆரம்பித்தார். இந்த நாளிலும் நாமளும் எந்த பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம் சுய பலத்தில் ஓடி அதில் நம்ம விழுந்து போய் இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எத்தனை அவமானங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டுவோம் என்று பவுலோட ஓட்டத்தில் நாம் ஓட நாம் முயற்சிக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவர் அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்மளை எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஊழியத்தின் பாதையில சோர்ந்து போய் இருக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் தட்டி எழுப்புகிறார். நீங்க உங்க பாடுகள் மத்தியில சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு விசுவாசத்தில் எழும்புங்கள் என்று கர்த்தர் ஓட்டத்தில் ஓடும்படியாக நம்மளை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் எழும்பி நிற்போம். இந்த வேளையில தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாமா? அவரோட பாதையில நம்ம ஓடுவதற்காக இன்றைக்கு நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை மறுபடியும் உங்க சுவிசேஷத்தை பணிக்கென்று என்னை நீங்க அப்பா எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை எடுத்து நீங்க அபிஷேகம் என்று நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம், நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பா உங்க ஊழியத்துல மறுபடியும் நாங்க எழும்புறப்பா. அப்பா இத பவுல் மேல ஊற்றுன அதே அபிஷேகத்தை இந்த வேளையில எங்கள் மேல நீங்க ஊற்றுங்க என்று நம்ம கேட்கலாமா? நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஓ ரிகாபா ஷாபா ராபா 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 ஓ ரிகாபா ஷாதா ராபா 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 சிறைச்சாலை அடைப்பது இல்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பது இல்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பவுல் எவ்வளோ பாடுகள் மத்தியில, எவ்வளோ ஆவணாம மத்தியில அவரை ஜெயமாய் ஓட்டத்தை முடித்தது போல இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை இந்த நாளில் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இது ஊழியத்தின் பாதையில
எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க அப்பா. எங்க கரம் பிடித்து நீங்க வழி நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை எடுத்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நாம் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும். ஊழியத்தின் பாதையில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வேலையில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். நம்ம வலது கை எடுத்து நம்ம தலை மேல வைத்து கொள்ளலாம். நான் சொல்ல இந்த ஜெபத்தை நாம் சொல்லலாம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பவுல் எப்படி ஊழியத்தில் ஜெயமாய் ஓடினாரோ, அதே போல இந்த வேளையிலும் எங்கள் மேல அந்த அபிஷேகம் நிரம்பட்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்பா, எங்களுக்கு இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை தாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே நம்ம கூட இருந்து ஊழியத்தின் பாதையில இன்னும் ஜெயத்தை எடுக்கக்கூடிய பலனை தருவாராக. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.